முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்தில் இந்திய கூட்டாட்சி தத்துவத்திற்கு மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மக்கள் தொகையில் அடிப்படையான தொகுதி மறுசீரமைப்பிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக ஒரு தீர்மானத்தை முன்மொழிந்திருக்கிறார். இதுகுறித்த தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இணைகிறார் நமது நியூஸ்7 தமிழன் பொறுப்பாசிரியர் மரியரீகன். வணக்கம் மரியரீகன். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய உரையில் 1971 தீர்மானிக்கப்பட்ட விகிதாச்சார அடிப்படையிலான தொகுதி நடைமுறையே தொகுதி மறுசீரமைப்பு முறையே தொடர வேண்டும் என வலியுறுத்தி இருக்கிறார். இது குறித்த பின்னணியையும் இது குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்யுங்கள். கனகரா, நாம் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருப்பதை போன்று தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான இந்த விவகாரத்திற்கு எதிராக அனைத்து கட்சியினர் கூடிய ஒரு ஆலோசனை கூட்டமானது தற்பொழுது சென்னை தலைமைச் செயலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி, நாம் தமிழர் கட்சி, அதே போன்று ஜே.கே. வாசனுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் மட்டும் பங்கேற்கவில்லை. மற்றபடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான கட்சிகள் இதில் பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றன. இதில் முக்கியமாக அதிமுக எதிர்கட்சியாக இருக்கிறது. பல இடங்களில் அரசியல் சூழலில் திமுகவுக்கு எதிரான நிலைப்பாடோடு அதிமுக இருந்தாலும் கூட இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் அதிமுகவுடைய பிரதிநிதிகளும் பங்கேற்று இருப்பது என்பது ஒரு தனித்துவமான பார்வையாக பார்க்கப்படுகிறது. அனைத்து கட்சிகளும் ஓரணியில் திரண்டு இருப்பதன் மூலமாக இந்த தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரான ஒரு தீர்மானத்தை, வலுவான தீர்மானத்தை இந்த கூட்டத்தில் நிறைவேற்றுவதற்கான ஒரு முகாந்திரமானது உருவாகி இருக்கிறது. ஏன் இந்த மறுசீரமைப்பு விவகாரம் தற்பொழுது பூதாகரமாக இருக்கிறது என்பதும், எந்த அடிப்படையில் தொகுதிகள் மறுசீரமைக்கப்பட இருக்கின்றன என்ற ஒரு விஷயமும் பார்க்கப்பட வேண்டி இருக்கிறது. தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்படும் பட்சத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 8 தொகுதிகள் குறைவதற்கான சூழலானது உருவாகி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக தென்னிந்தியாவினுடைய மாநிலங்களில் இருக்கக்கூடிய, குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா ஆகிய 5 மாநிலங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய தென்னிந்தியாவினுடைய மாநிலங்களில் 26 இடங்களில் அனைத்து மாநிலங்களும் இந்த தொகுதியானது குறைக்கப்படுவதற்கான சூழல் உருவாகி இருக்கிறது. இந்த தொகுதி மறுசீரமைப்பு என்கிற இந்த விவகாரமானது எப்பொழுதிலிருந்து இருக்கிறது என்றால் 2026க்கு பிறகு இந்தியாவினுடைய நாடாளுமன்ற தொகுதிகள் மறுசீரமைக்கப்படும் என்று பல சந்தர்ப்பங்களில் மத்திய அரசு கூறியிருக்கிறது. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், புதிய நாடாளுமன்ற கட்டிடம் பற்றி அறிவிப்பு வந்த பொழுது எதிர்காலத்தை மையத்தில் கொண்டு மனதில் கொண்டுதான் கூடுதல் இருக்கைகளுடன் புதிய நாடாளுமன்ற கட்டடம் அறிவிக்கப்பட்டது. அதன்படி மக்களவை அரங்கில் 388 இருக்கைகளும், மாநிலங்களவை அரங்கில் 384 இருக்கைகளும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த இரு அவைகளினுடைய கூட்டத்தின் பொழுது மக்களவையில் 1224 பேர் வரை அமர்ந்து அவை நிகழ்வில் பங்கேற்கக்கூடிய வகையில் ஒரு நாடாளுமன்ற கட்டடமானது கட்டமைக்கப்பட்டது. இந்திய நாடாளுமன்ற புதிய கட்டடத்தினுடைய திறப்பு விழா கடந்த 2023ஆம் ஆண்டு மே மாதம் 28ஆம் தேதி நடைபெற்றது. இந்த திறப்பு விழாவில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, நாடாளுமன்றத்தின் மொத்த இடங்கள் மற்றும் எம்பிக்களின் எண்ணிக்கையை வருங்காலத்தில் அதிகப்படுத்துவதற்கான சூழல் இருப்பதாக கூறினார். எனவே புதிய நாடாளுமன்ற தீர்மானிப்பு காலத்தில் தீர்மானிப்பு என்பது காலத்தினுடைய தேவையாக இருக்கிறது என்கிற ஒரு விஷயத்தை கூறியிருக்கிறார். ஒவ்வொரு மக்களவை தொகுதியினுடைய கணக்கெடுப்புக்கு பிறகும் மக்களவை தொகுதிகளுக்கான மறுவரை செய்ய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பிரிவு 82 வலியுறுத்துகிறது. இப்படி மக்களவை தொகுதிகளை மறுவரை செய்வதற்காக 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை டெலிமினேஷன் கமிஷன் அமைக்கப்பட்டு தொகுதிகள் மறுவரை செய்யப்படுகின்றன. இதற்கென்று 1952ஆம் ஆண்டு டெலிமினேஷன் கமிஷன் ஆக்ட் இயற்றப்பட்டது. இதற்கு பிறகு இந்தியாவினுடைய 3 முறை நாடாளுமன்ற தொகுதிகளினுடைய எண்ணிக்கை மறுவரை செய்யப்பட்டிருக்கிறது. இந்தியாவினுடைய முதல் பொது தேர்தல் நடைபெற்ற பொழுது 483 தொகுதிகள் தான் இருந்தன. 1952 தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட்ட பொழுது மொத்த தொகுதிகளினுடைய எண்ணிக்கை என்பது 494 உயர்ந்தது. அப்பொழுது மக்கள் தொகை என்பது 36.1 கோடியாக இருந்தது. இதற்கு பிறகு இரண்டாவது முறையாக 1963 தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட்டு தொகுதிகளினுடைய எண்ணிக்கை 522 உயர்த்தப்பட்டது. அந்த தருணத்தில் மக்கள் தொகையானது ஏறக்குறைய 43 கோடிக்கு மேலாக உயர்ந்திருந்தது. 1973 மூன்றாவது முறையாக மக்கள் தொகையினுடைய எண்ணிக்கையினுடைய அடிப்படையில் 543 தொகுதியானது மறுசீரமைக்கப்பட்டது. அப்பொழுது மக்கள் தொகையினுடைய எண்ணிக்கை 54 கோடிக்கு மேலாக இருந்தது. இதே போல சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையும் ஒவ்வொரு மாநிலத்திலும் திருத்தி அமைக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் 1975 அப்பொழுதைய பிரதமர் இந்திரா காந்தியால் நெருக்கடி நிலை அமல்படுத்தப்பட்டது. அப்பொழுது மக்கள் தொகை கட்டுப்பாட்டு திட்டங்கள் மூலமாக தீவிரமாக செயல்படுத்தப்பட்டன. அந்த தருணத்தில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 42வது திருத்தமானது மேற்கொண்டது. அவசர நிலை பிரகடன காலகட்டத்தில் தான் பல்வேறு சட்டங்களில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. கல்வியில் மேற்கொள்ளப்பட்ட திட்டங்களின் முக்கியமான அம்சமாக
எமர்ஜென்சி காலத்திற்கு முன்பு கல்வி என்பது மாநிலங்களினுடைய பட்டியல் தான் இருந்தது. எமர்ஜென்சி காலத்தினுடைய அந்த திருத்தத்தின் மூலமாக மாநில பட்டியலில் இருந்த கல்வியானது கன்கரண்ட் லிஸ்ட் என்று சொல்வார்கள். மொத்தம் 3 பட்டியல்கள் இருக்கிறது. மாநில பட்டியல், மத்திய பட்டியல், ஒத்திசைவு பட்டியல் என்று சொல்வார்கள். அதாவது கன்கரண்ட் லிஸ்ட். கல்வியானது கன்கரண்ட் லிஸ்டுக்குள் சென்றது. இதே பின்னணியில் தான் இந்த தொகுதி மறுசீரமைப்பினுடைய இந்த விவகாரமும் பார்க்கப்பட்டது. 1975 அப்பொழுதைய பிரதமர் இந்திரா காந்தியால் நெருக்கடி நிலை அமல்படுத்தப்பட்ட போது மக்கள் தொகை கட்டுப்பாட்டு திட்டங்களும் தீவிரமாக செயல்படுத்தப்பட்டதால் அந்த தருணத்தில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 42வது திருத்தமானது மேற்கொள்ளப்பட்டது. அதனுடைய அடிப்படையில் தான் இந்த மறுசீரமைப்பானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கனகதாரா. மரியரீகன், உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. இந்திய அரசியல் கடந்து வந்த தொகுதி மறுசீரமைப்பு வரலாறு குறித்து பகிர்ந்தமைக்கு நன்றி. இணைப்பிலேயே இருங்கள், மீண்டும் இணையலாம். ரீகன், தொடர்ந்து இணைப்பிலேயே இருங்கள், மீண்டும் இணையலாம். மற்ற மாநிலங்களில் எம்பிக்கள் எண்ணிக்கை உயருவதற்கேற்ப தமிழ்நாட்டிலும் உயர வழிவகை செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தெரிவித்திருக்கிறார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் மற்ற மாநிலங்களில் தொகுதிகள் எப்படி உயர்கிறதோ அதேபோல் தமிழகத்திலும் தொகுதிகள் உயர்த்தப்பட வேண்டும் என தெரிவித்திருக்கிறார். மேலும் தொகுதி மறுசீரமைப்பிற்கு எதிராக தீர்மானத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் முன்மொழிந்திருக்கிறார். தற்பொழுது நம்முடைய இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் இணைந்திருக்கிறார். ஐயநாதன் பேசலாம். ஐயநாதன், இந்த அனைத்து கட்சியினுடைய கூட்டம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது? இதன் மூலமாக மத்திய அரசுக்கு என்ன மாதிரியான அழுத்தத்தை கொடுக்க போகிறார்கள்? நிச்சயமாக மக்கள் தொகையின் அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு செய்வது என்பது தமிழ்நாட்டிற்கு மிக மிக பெரிய ஒரு அநீதியை இழைக்கும். தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, தென்னிந்திய மாநிலங்களுக்கு மிகப்பெரிய அநீதியை இழைக்கும்னு நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வரோம், எழுதிட்டு இருக்கிறோம். இதுல முக்கியமா கருத வேண்டியது என்னன்னா, ஏற்கனவே பாத்தீங்கன்னா நிதி பகிர்வுல அதே மக்கள் தொகை கணக்கெடுப்பு மக்கள் தொகையினுடைய இருப்பின் அடிப்படையாக வைத்துக் கொண்டு பீகார், உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களுக்கெல்லாம் அப்படியே அள்ளி தர்றதும், தமிழ்நாட்டை போன்ற வரிகளை அள்ளி தருகின்ற மாநிலங்களுக்கு குறைத்து தரப்படுவதும் ஒரு அநீதி நிகழ்ந்து கொண்டிருக்கு. இதே மாதிரி இப்ப இந்த தொகுதி மறுசீரமைப்பு, வரையறை மறுசீரமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க அப்படின்னம்னா, இதுல நாம விட்டு கொடுத்துட்டோம்னா நம்முடைய தொகுதிகள் எண்ணிக்கை குறையும். மாறா உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களுடைய, மராட்டி போன்ற மாநிலங்களுடைய தொகுதிகள் அதிகரிக்கும். இது பாத்தீங்கன்னா வடக்குக்கு ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் கொடுத்துரும், தெற்குக்கு மிகப்பெரிய ஒரு சரிவை ஏற்படுத்திவிடும். நம்மளுடைய குரலுக்கு எந்த மதிப்புமே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படும். இன்னைக்கு இந்திய ஒன்றிய அரசு நடக்குது அப்படின்னா அதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு தென் மாநிலத்தினுடைய 2 தென் மாநில கட்சிகளுடைய ஆதரவோட தான் அங்க அது நடந்துகிட்டு இருக்குது. அதை நம்ம கவனிக்கணும். இந்த நிலை இருக்காது. இன்னொன்னு என்ன அப்படின்னம்னா, முதலமைச்சர் இன்னைக்கு கவலையோடு தெரிவிச்சிருக்கக்கூடியது 848 இடங்களா 888 வரைக்கும் அதை உயர்த்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி பாப்புலேஷன் வைஸ் கொண்டு போனாங்க அப்படின்னம்னா, தமிழ்நாட்டுக்கு கிடைக்கிறதை விட உத்தரப்பிரதேசத்தினுடைய இது பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டை விட 2 மடங்கு 2.5 மடங்கு அதிகமா போயிடும். அப்படி போச்சு அப்படின்னம்னா அதுவே எல்லா மக்கள் தொகை எண்ணிக்கை, அதே மாதிரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு, எல்லா இடத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தான் எல்லாத்தையுமே தூக்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமே கொண்டு போடுவாங்க. ஏன்னா அவங்களால தான் அவங்க கிட்ட அங்க கிடைக்கக்கூடிய அந்த உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை வச்சுக்கிட்டு அவங்க ஆட்சி அமைக்கலாம். அதனால தென் மாநிலங்களை முற்றிலுமாக உதாசீனப்படுத்தி புறந்தள்ளுவதற்கான ஒரு பெரிய ஒரு அடிப்படை அமைஞ்சிடும். எனவே தான் இதை எதிர்க்கிறதுக்காக ஒரு மாற்றா என்ன முதலமைச்சர் தமிழக அரசு அறிவிக்குது அப்படின்னா, இதை ஒரே விகிதாச்சாரத்தின்படி நாடு முழுவதும் ஒரே விகிதாச்சாரத்தின்படி இதை மாத்தணும். அதிகரிக்கிறதா இருந்தா அப்படிதான் செய்யணும். ஒரு எடுத்துக்காட்டா உத்தரப்பிரதேசத்துக்கான இது 10% நீங்க பாப்புலேஷன் அடிப்படையில் இன்க்ரீஸ் பண்றீங்க, அது 88 ஆகுது அப்படின்னம்னா அப்ப தமிழ்நாட்டுக்கு 4 தொகுதிகளை அதிகரிக்கணும். இல்ல 20% நீங்க ஒரு பாப்புலேஷன் இவ்வளவு அப்படின்னு வச்சுக்கிட்டு நீங்க பண்றதை விட இப்படி பண்ணீங்க அப்படின்னம்னா அப்போ
தென் மாநிலங்கள் மட்டும் இல்ல, வடகிழக்கு மாநிலங்களையும் நீங்க பார்க்கணும். அந்த வடகிழக்கில் இருக்கக்கூடிய அந்த 7 மாநிலங்கள், அஸ்ஸாம் எடுத்துட்டு அஸ்ஸாம், நாகாலாந்து, மணிப்பூர், மேகாலயா, திரிபுரா, இந்த மாநிலங்களையும் நீங்க பார்க்கணும். அங்க இருக்கக்கூடிய பாப்புலேஷனுக்கு ஏத்த மாதிரி நாங்க குறைக்கிறோம் அப்படின்னோம்னா இப்ப இருக்கிற 2 தொகுதி 1 தொகுதி ஆயிடும். அப்புறம் அவங்களுக்கு என்ன ரெப்ரசன்டேஷன் இருக்க போகுது பார்லிமெண்ட்ல? அப்போ இந்தியாவுடைய ஜனநாயகம்ன்றது வந்துட்டு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் ஜனநாயகம், ஒரு பிரதிநிதித்துவ ஜனநாயகம். அப்ப இந்த ஒரு பிரதிநிதித்துவ ஜனநாயகத்துல வந்துட்டு பிரதிநிதித்துவம் குறைக்கப்படும் பொழுது அதற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும், அதை விட்டு தரக்கூடாது. அந்த அடிப்படையில் தமிழ்நாடு குரல் கொடுக்குது அப்படின்னோம்னா இது தமிழ்நாட்டினுடைய குரல் மட்டுமல்ல, தென் மாநிலங்கள் அதோடு சேர்ந்து வடகிழக்கு மாநிலங்கள் இவர்களுடைய ஒட்டுமொத்தமான ஒரு உரிமை குரலா தான் அதை பார்க்கணும். எனவே ஒரு சரியான பாதையில் தமிழ்நாடு அரசு பயணிக்குது அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். மிக சரியான முடிவு. இதை நாம் விட்டு தராமல் தொடர வேண்டும். இணைப்பில் இருந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்கு நன்றி ஐயநாதன்.